எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சே, அதனால் இன்றைக்கி நம்ம அம்பாளுடைய பெருமை, அதுவும் பாலாவுடைய வீரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அம்பாளின் மேல் திருக்கரங்கள் இரண்டிலிருந்தும் 2 படைகள் வந்தாயிற்று. அங்குசத்திலிருந்து யானைப்படை வெளிப்பட்டது. அதனை சம்பத்கரி நடத்துகின்றாள். பாசாங்கயிற்றிலிருந்து குதிரைப்படை வந்தது. அதனை அஸ்வாருடா என்னும் தேவதை தலைமையேற்று இயக்குகின்றாள். மற்ற 2 கரங்களுக்குள் ஒன்றில் இஷுகோதண்டம் என்னும் கரும்பு வில், மற்றதில் பஞ்சபாணங்கள் உள்ளன அல்லவா? அந்த 2 கரங்களிலிருந்தும் மேலும் 2 பேர் வர வேண்டுமே. அவர்கள் யார்? அம்பாள் சாதாரணமாக போருக்கு வரும்போது ரதத்தில் ஏறி வருகின்றாள் என்பது ஐதீகம். என்ன ரதம் என்றால் சக்கரராஜ ரதம். மிகவும் அழகான சக்கரங்களை உடைய ரதம். ஸ்ரீ சக்கரமே அம்பாளுக்கு ரதமாகிறது. ஆகவே அது சக்கரராஜ ரதம். இந்த சக்கரராஜ ரதத்தில் எல்லா ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இதை குறிக்கும் திருநாமமாக வருவதுதான் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா. இவ்வாறு அம்பாள் ஆரோகணித்து வரும்போது கூடவே இன்னும் 2 ரதங்கள் வருகின்றன. அவற்றுள் ஒரு ரதத்திற்கு கேய சக்கர ரதம் என்றும் மற்றொரு ரதத்திற்கு கிரி சக்கர ரதம் என்றும் பெயர். கேய சக்கர ரதத்தில் வருபவள் மந்திரினி, கிரி சக்கர ரதத்தில் வருபவள் வாராகி என்று அழைக்கப்படுபவள். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா என்று திருநாமம். கேய சக்கர ரதத்தில் வரும் மந்திரினி தன்னுடைய பரிவாரங்களோடு அம்பாளை வணங்குகின்றாள். மற்றொரு ரதம் கிரிசக்கர ரதம். கிரிசக்கர ரதாரூட தண்டநாத புரஸ்கிருதா என்பது திருநாமம். தண்டநாதாயினியாக இருப்பவள் கிரிசக்கர ரதத்திலே வருகின்றாள். அவளும் அம்பாளை சேவிக்கின்றாள். தண்டம் என்றால் சைன்யம். சைன்யங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் தண்டநாதாயினி. ஆகவே ஒரு ராஜ்யதாயினி, ஒரு சேனாதிபதி இருவரும் இருவேறு ரதங்களில் ஏறி வருகின்றார்கள். எங்கிருந்து அந்த 2 பேரும் வந்தார்கள்? மந்திராயினியானவள் ஈஷுகோதண்டத்தில் இருந்தும் தண்டநாதாயினி பஞ்சபாணங்களிலிருந்தும் வந்தார்கள். பஞ்ச தன்மாத்த சாயக்கா என்ற திருநாமம் ஆரம்பத்தில் வந்ததல்லவா? பஞ்சதன்மாத்திரிகளின் அடையாளமான பஞ்சபாணங்களிலிருந்து வந்தவள் தண்டநாதாயினி. வாராகி என்று இவளுக்கு மற்றொரு பெயர். வாராக அதாவது பன்றி முகத்தை உடையவள். அம்பாளுக்கு என்னவெல்லாம் தன்மைகள் உண்டோ அவற்றையெல்லாம் வாராகிக்கும் கொடுத்து வைத்திருப்பதாக ஐதீகம். தன்னுடைய அனுக்கிரக பலத்தை அவள் வாராகிக்கு கொடுத்து வைத்திருக்கின்றாள். அதே போலவே துன்பங்களை துடைக்கும் ஆற்றலையும் தவறுகளை தண்டிக்கும் ஆற்றலையும் நன்மை செய்தவர்களுக்கு அனுகிரகிக்கும் குணத்தையும் அவள் வாராகிக்கு கொடுத்து வைத்திருக்கின்றாள். துஷ்ட நிகர்ஹம், சிஷ்ட பரிபாலனம் இரண்டுமே வாராகிக்கு உண்டு. கிட்டத்தட்ட அம்பாள் போலவே வாராகியை பார்க்கும் முறை
வழக்கத்தில் இருக்கிறது. சில கோயில்களில் வாராகியை வணங்கிவிட்டு அம்பாளை வணங்கும் வழக்கம் கூட ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு அம்பாளுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் மந்திரினியும் வாராகியும். கிரிசக்கர ரதத்தில் தண்டநாதாயினி வருகின்றாளே. கிரி என்றால் என்ன அர்த்தம்? கிரி என்றால் மலை என்று ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே கிரி என்பது மலையை குறிக்கவில்லை. கிரி என்பது சில சமயங்களில் குதிரைகளை குறிக்கும். கிரி என்பது புலன்களுக்கு ஒரு பெயர். கிரி என்றால் வராகம் என்றும் அர்த்தம். இந்த கிரிசக்கர ரதத்தில் வருகின்ற தண்டநாதாயினி அம்பாளுடைய பஞ்சபாணங்களிலிருந்து உதித்தவள். அம்பாளுடைய சக்கரராஜ ரதம், கேய சக்கர ரதம், கிரிசக்கர ரதம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இருக்கின்றன என்பதும் ஐதீகம். போருக்கு வரும்போதெல்லாம் இவை மூன்றும் சேர்ந்தே வரும். ரதத்ரயம் என்று இவற்றுக்கு பெயர். இவ்வாறு மந்திரினியும் தண்டநாதாயினியும் அருகில் இருக்க பண்டாசுரனை அம்பாள் வதம் செய்ய புறப்பட்டாள். இவ்வாறு ரதங்களில் ஆரோகணித்து சென்று வதம் முடியும் வரை இடையில் என்னவெல்லாம் நடக்கின்றன என்பதை 84வது திருநாமம் வரையில் பார்க்க முடியும். ஜுவாலா மாலினி காஷ்யப்த வஹ்னி பிரஹார மத்தியகா. பண்டாசுரனோடு யுத்தம் தொடங்கிய போது அவனால் அம்பாளுக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் ஜுவாலா மாலினி தேவியானவள் நெருப்பு கோட்டையொன்றை உருவாக்கினாள். அதன் நடுவில் அம்பாள் இருக்கின்றாள். பண்ட சைன்ய வயோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா. பண்டாசுரனுடைய சேனையோடு சண்டையிடுகின்ற தன்னுடைய சக்திகளை கண்டு அவர்களின் வீரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றாள். நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகா. நித்யாதேவிகளின் பராக்கிரமத்தை கண்டு களிப்படைபவள். அம்பாளின் அணுக்க சக்திகளுக்கு நித்யாதேவிகள் என்று பெயர். இவர்களின் வீரம் அளப்பரியது. பண்டாசுர யுத்தத்தின் போது இரவின் இருட்டில் தமணகன், சித்திரகுப்தன் போன்ற அசுர நாயகர்கள் மாயாஜாலமாக வந்து அம்பாளின் ஸ்ரீபுரத்திற்கு கேடு விளைவிக்க முனைந்தார்கள். சக்கரராஜத்தை சூழ்ந்து கொண்டனர். அப்போது திதி நித்யா தேவிகள் என்னும் வெளிச்ச தேவதைகள் 15 பேரும் அவர்களை அழித்தனர். அது கண்டு அம்பாளுக்கு மெத்த சந்தோஷம். ஆத்மசக்திகளுக்கு நித்யாசக்தி என்று பெயர். அழிவில்லாமல் ஆத்மா என்றும் இருப்பதால் அது நித்தியத்தன்மை வாய்ந்தது. பராக்கிரமடோப. பராக்கிரமம் வளர்கிறது. ஆத்மாவின் சக்தியானது பயிற்சியால், பயிற்சியின் பக்குவத்தால் வளர்கிறது. அந்தர்முகமாக வளர்கிறது. அந்த வளர்ச்சியை கண்டு அம்பாள் மகிழ்கின்றாள். அடுத்து வரும் நாமத்தோடு சேர்த்து பார்க்கும்போது இதன் அருமை விளங்கும். பண்டபுத்திர வயோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா என்று ஒரு திருநாமம் உண்டு. பாலா என்பவளுடைய வீரத்தை பார்த்து அம்பாள் அவ்வாறு சந்தோஷம் அடைகின்றாளாம். பாலா யார்? பண்டபுத்திரர்களான பண்டாசுரனின் மகன்களை வதம் செய்தவள். இந்த பாலாவின்
விக்கிரமத்தன்மையை அம்பாளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்றது. விக்ரம் என்றால் வீரம் என்று பொருள். அதனால்தான் விக்ரமாதித்தன் என்று பெயர். வீரத்தை ஆளக்கூடிய சூரியனாக இருந்தவன் விக்ரமாதித்தன். பாலாவின் விக்ரமத்தை பார்த்து அம்பாள் மகிழ்ச்சி அடைகின்றாள் என்றால் அந்த பாலா யார்? அம்பாளுடைய 9 வயது மகளுக்குத்தான் பாலா என்னும் திருநாமம். பாலா திரிபுர சுந்தரி என்று இவளைத்தான் சொல்லுவது வழக்கம். 9 வயது பாலா யுத்தத்திற்கு வருகின்றாளே என்னும்போது அம்பாளுக்கு எப்படி இருந்ததாம்? ஐயோ, இந்த சிறு குழந்தை சண்டைக்கு போகின்றேன் என்கிறதே, அதுவும் சாதாரண சண்டை அல்ல, பண்டாசுரன் மாயாஜாலமாக சண்டை போடுகின்றவன் ஆயிற்றே என்று அம்பாள் கவலையுறுகின்றாள். பாலாவோ தான் போயே தீருவேன் என்கின்றாள். கிளம்பி போகின்றாள். அம்பாள் கவலையுடன் உட்கார்ந்திருந்த போது மந்திரினியும் தண்டநாதாயினியும் போர்க்களத்திலிருந்து வந்தார்கள். சைன்யம் வணங்க ரதங்கள் 3 புறப்பட்டன. யுத்தத்தின் தொடக்க காலம். அதன் பின்னர் அம்பாள் நேரடியாக போர்க்களத்திற்கு போகவில்லை. இந்த இடத்தில் லலிதோபாக்கியானமும் தேவி மகாத்மியமும் சொல்லும் கதையை சுருக்கமாக பார்க்கலாம். பண்டாசுரனுடன் சண்டை தொடங்கியது. அது தொடங்கியவுடன் அம்பாள் நேரடியாக சண்டைக்கு போகவில்லை. அவ்வாறு போவது அவசியமும் இல்லை. எப்போதுமே தலைவர்கள் கடைசியில்தான் மோதுவார்கள், முதலில் தொண்டர்கள்தான் மோதுவார்கள். ஆகவே பண்டாசுரனுடைய சைன்யத்தியரும் அம்பாளுடைய பலவிதமான சக்திகளும் தான் முதலில் சண்டைக்கு போனார்கள். சண்டை தொடர்ந்தது, உக்கிரகமாக நடந்தது. என்ன மாதிரி அஸ்திரங்கள் முதலில் வந்தன என்றால், முதலில் மந்திரம் வந்தது, பிறகு தந்திரம் வந்தது, அதற்கு பிறகு தூக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. தூக்கம் என்ற அஸ்திரம் வந்தாலும் தூக்கமே வந்தாலும் ஒரே விளைவுதான். மயக்கம் என்ற அஸ்திரமும் அப்படியே. அது அங்கிருந்து வந்ததும் இங்கிருந்து போன சக்திகளில் சிலர் தூக்கத்திலும் மயக்கத்திலும் கட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களை எழுப்புகின்ற பணியும் அம்பாளுக்கு வந்தது. இந்த தூக்கம் மயக்கத்தை எல்லாம் 2 பேர் கடந்து நின்றார்கள். மற்ற எல்லாரும் விழுந்த பிறகு மந்திரினியும் வாராகியும் தான் தூக்கத்தையும் மயக்கத்தையும் கடந்து நின்றனர். தூங்கியும் மயங்கியும் சோம்பலிலும் விழுந்த தன்னுடைய சக்தி வீராங்கனைகளை பின்னர் அம்பாள் எழுப்பினாள். பண்டாசுரன் இதற்கு பிறகு தனது சேனாதிபதிகளை அனுப்பினான். அவர்களெல்லாம் வீழ்த்தப்பட்டனர். அவர்கள் வீழ்ந்த பிறகு தனது சொந்த புத்திரர்களான 30 பேரை அனுப்பினான். இந்த 30 புத்திரர்கள் என்றைக்கு சண்டைக்கு வந்தார்களோ அன்றைக்கு தான் 9 வயது சிறுமியான பாலதிரிபுர சுந்தரி, அம்மா, நான் யுத்தத்திற்கு போகின்றேன் என்று புறப்படுகின்றாள். மீண்டும் அடுத்த வாரம் பாலாவின் லீலையை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.